ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீராம நவமி 5 வகையான சிறப்பு நைவேத்தியங்கள். ஸ்ரீராம நவமி அன்று சொல்ல வேண்டிய ஸ்ரீராமர் ஸ்லோகம் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீராம நவமி முதல் நைவேத்தியம் பானகம். பானகத்துக்கு 1.25 டம்ளர் நாட்டு சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய், 1 டீஸ்பூன் சுக்குப்பொடி, 1 சொம்புங்கிறது 4 டம்ளர் தண்ணி. நாட்டு சர்க்கரை, சுக்குப்பொடி, ஏலக்காய் இதெல்லாம் நல்லா தண்ணியில் கரையிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். பானகம் சூப்பராக ஜோராக ரெடியாக எடுத்து ராமருக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஃபைனலாக பானகத்துக்கு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கிறேன், கொஞ்சமாக துளசி. ஸ்ரீராம நவமி முதல் சிறப்பு நைவேத்தியம் பானகம் ரெடி. ஸ்ரீராம நவமி 2வது நைவேத்தியம் நீர்மோர். மிக்சி ஜாரில் 2 கரண்டி கெட்டியான தயிர், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக மாங்காய், கொஞ்சமாக நெல்லிக்காய், பச்சை மிளகாய் 1, தண்ணி 4 டம்ளர், தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்சியில் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நீர்மோர் ரெடியாக எடுத்து ஃபைனலாக நீர்மோருக்கு கொஞ்சமாக பெருங்காயம், துளசி கொஞ்சம். இப்போ நமக்கு ஸ்ரீராம நவமி 2வது நைவேத்தியம் நீர்மோரும் சூப்பராக ரெடியாக எடுத்து ஸ்ரீராம நவமி 3வது நைவேத்தியம் ரெட் அவல் சோளம் பால் பாயசம். முதல்ல கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பு திராட்சையை நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அதே நெய் கடாயிலேயே ரெட் அவல் சோளம் 1 கப் நல்லா வறுத்துக்கலாம். இந்த அவல் நல்லா ஹீட் ஆகிற வரலையும் வறுத்துண்டா போகிறோம். 1/2 டம்ளர் பால் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டம்ளர் தண்ணி. இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம். நம்ம வேக வைக்கிறச்சே மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுட்டு வேக வைக்கணும். சோளம் அவல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நமக்கு அவல் சூப்பராக ஜோராக வெந்தெடுத்தோம். அவல் வெந்ததுக்கப்புறமா 1 கப்பு நாட்டு சர்க்கரை. அவலில் நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். திக்கான பால் 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விடலாம். இந்த பாயசம் நமக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிச்சாதான் டேஸ்ட்டு நமக்கு சூப்பராக இருக்கும். ஸ்ரீராம நவமி நைவேத்தியம் 3 ரெட் அவல் சோளம் பாயசம் ரெடியாக எடுத்து ஃபைனலாக இதுக்கு வறுத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ரீராம நவமி சிறப்பு நைவேத்தியம் 4 பயத்தம்பருப்பு 1/2 டம்ளர். பயத்தம்பருப்பை நம்ம நல்லா களைஞ்சி எடுத்துக்கணும். 1 டம்ளர் தண்ணியில் நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு 1/2 hour. பயத்தம்பருப்பு 1/2 hour கழிச்சு சாஃப்டாக நல்லா ஊறிடுத்தோம். இதை நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இதில் ஆட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் 1 தக்காளி, மாங்காய் கொஞ்சமாக, கேரட் 1, 1/2 குக்கும்பர், கொஞ்சமாக நெல்லிக்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, 1/2 மூடி எலுமிச்சம்பழம், 2 ஸ்பூன் தேங்காய். யூஸ்வலாக நம்ம கோஸ்மல்லியில் நெல்லிக்காய் ஆட் பண்ண மாட்டோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனுட்டு நெல்லிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே நம்ம ஒத்தாப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ராமருக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு கோஸ்மல்லி ரெடி. ஸ்ரீராம நவமி நைவேத்தியம் 5 மிக்சட் டால் பருப்பு வடை. முதல்ல மிக்சிங் பவுலில் பயத்தம்பருப்பு 1 கப்பு, கருப்பு உளுந்து 1 டம்ளர், கிரீன் கிராம் டால் 1/2 டம்ளர், கருங்குருவை அரிசி எடுத்திருக்கேன் ஒரு 1/2 கப்பு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேன்னுட்டோ முதல்ல நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம யூஸ்வலாக வடைக்கு ஊற வச்சுக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, பருப்பெல்லாம் நமக்கு நல்லா ஊறி ரெடியாக எடுத்து
2 ஹவர்ஸ் கழித்து தேங்காய் 4 டீஸ்பூன், ஊற வச்ச பருப்பு, மிளகா, உப்பு தேவையான அளவு. நம்ம இந்த வடைக்கு அரைக்கிற கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னாக்க 80% நம்ம அரைச்சா போகும். புதினா, கொத்தமல்லி கொஞ்சமாக, பெருங்காயம் 1 டீஸ்பூன், எண்ணெய் நமக்கு காஞ்செடுத்தோ. இப்போ நம்ம வடையை தட்டிக்கலாம். நம்ம யூஸ்வலாக பருப்பு வடையெல்லாம் தட்டுற மாதிரி நம்ம கையில் தட்டி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துக்கலாம் கிறிஸ்பியாக. ஸ்ரீராம நவமி நைவேத்தியம் மிக்சர் டால் பருப்பு வடையும் சூப்பராக ஜோராக ரெடியாக எடுத்து ஸ்ரீராம நவமி அன்று ராமரை தியானித்து இந்த மந்திரங்களை சொல்வதால் மன அமைதி, நம்பிக்கை மற்றும் வெற்றியை தரும். ஸ்ரீராம நவமி ஸ்லோகம்: ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இந்த ஸ்லோகம் விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு இணையான சக்தி வாய்ந்தது. மூல மந்திரம் ஓம் ஸ்ரீ ராமாய நமக. தாரக மந்திரம் ஸ்ரீ ராம ஜெய ஜெய ராம. காயத்ரி மந்திரம் ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரஜோதயாத். தியான ஸ்லோகம்: ஆபதாம் அபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். ஸ்ரீராம நவமி சிறப்பு ஸ்லோகம்: ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இந்த மந்திரம் ஸ்லோகத்தை சொல்ல முடியாதவா நம்ம மனசால ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். இந்த ஸ்ரீராம நவமிக்கு சிறப்பு நைவேத்தியங்களை நீங்களும் உங்கள் காலத்தில் ட்ரை பண்ணி பாருங்கோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டோ எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. இந்த ஸ்ரீராம நவமி சிறப்பு நைவேத்தியம் ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நல்லபாகும் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.